ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ளே குரு பிரவேசமாக இருக்கார், கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு. அவருமே இந்த மாத கடைசியில் உங்கள் ராசிக்குள்ளே வரார். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில ரகசிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிசிஓடி, இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சார் குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரே, ஏதாவது பிரச்சனையா சார்? கிடையவே கிடையாது.
ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். திடீர் பணப்புழக்கம், அதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. உங்கள் வீட்டை தோண்டும் போது உங்கள் வீட்டில் முன்னோர்கள் பதுக்கி வச்ச பணம் வரலாம். இல்லை எங்கேயாவது போகிறீங்க, திடீர்னு ஒரு கவர் கிடக்கும். அந்த கவரோ பர்ஸோ எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு 500 கட்டோ இல்லை 2000 கட்டோ, இப்போ 2000 கட்டு இல்லை, ஆனால் 500 கட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஸோ ரிஷபராசிக்கு லாட்ரி அடிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஆரம்பிச்சதுன்னா இதில் யோகாதிபதி சனி, உங்களுடைய தசமஸ்தானாதிபதி, தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்கள்லாம் உங்களை கான்டாக்டில் வருவாங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பெருமையாக உங்ககிட்டயே சொல்லுவாங்க. இந்த உங்ககிட்டயே சொல்கிறதுனால நீங்கள் தலகணத்தை ஏற்றிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுதல் கிடையாது. இதில் விரையாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் 3ஆம் இடத்துல. அதனால் செலவுகள் இருந்திருக்கும், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வருமானமும் இருந்திருக்கும். இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இடம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும். அதனால் உங்களுக்கு புதிய தொழில் அமைவது, நீங்கள் புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ரியல் எஸ்டேட் நிலம் வாங்கி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டான கதவை திறக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய நட்பு ரீதியான உறவில் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய உறவுகள் மலர்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கினால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வருது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார நீங்கள் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அந்த நபர் நல்லவரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாத கடைசியில் தான் உங்களுக்கு அந்த காதல் ப்ரப்போசல்லாம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி நட்பு ரீதியான முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு. செவ்வாயும் ஓரளவுக்கு சாதகமாக வரப்போகிறாரு. சுக்கிரன் மாத கடைசியில் தான் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஆக்சுவலாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ சனி, சுக்கிரன், குரு எல்லாருமே சாதகமாக இருக்காங்க. சூரியன் ராசியை விட்டு வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தையும் வார்த்தைகளுக்கு மரியாதையும் கொடுப்பார். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா ராசியும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஸ்கந்தகுரு கவச்சத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் தினமும் பாராயணம் செய்யுங்கள். குருவின் அருள், முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும் வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.